அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மூலமா Facebookல எப்படி உங்களுடைய யூசர் நேமை நீங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த வீடியோ பதிவு முழுக்க முழுக்க இப்போ SBOல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, சோசியல் மீடியா அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ நீங்க புதுசா ஒரு சோசியல் மீடியா அக்கவுண்ட் கிரியேட் பண்றது அப்படின்னா, சைன் இன் வித் கூகுள் அப்படிங்கிற ஆப்ஷன் குடுத்தாலே எல்லா சோசியல் மீடியாஸ்லயுமே மேக்ஸிமம் அக்கவுண்ட் கிரியேட் ஆகிடும். Facebookல எப்படி அக்கவுண்ட் கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்கள தனி வீடியோல நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன். ஆல்ரெடி Facebook நீங்க வச்சிருக்கீங்க அப்படின்னா, உங்களுடைய யூசர் நேம் எங்கே போய் நீங்க ஃபைண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க லாகின் பண்ணுறதுக்கான யூசர் ஐடி அப்படிங்கிறதும், Facebook உடைய யூசர் நேம் அப்படிங்கிறதும் வேற அப்படிங்கிற டிஃப்ரென்ஸை நீங்க புரிஞ்சுக்கணும். நார்மலா நீங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் அப்படின்னு கொடுத்து லாகின் பண்ணுறது எல்லாமே வந்து யூசர் கிரெடென்ஷியல்ஸ் தான். ஆனால் உங்களுடைய Facebookஐ நீங்கள் மட்டும் இல்லாமல் மற்றவங்க அக்சஸ் பண்ணுறதுக்கு Facebook ஹேண்ட்லர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சிம்பல் போட்டு நீங்கள் என்ன யூசர் நேம் செட் பண்ணியிருக்கிறீங்களோ அதை யார் ஃபைண்ட் பண்ணாலும் உங்களுடைய Facebook அக்கௌண்ட் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அப்படி சொல்கிறது தான் வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த யூசர் நேம் உங்களுடைய Facebook ஐடிக்கு நீங்கள் எப்படி வந்து செக் பண்ணி பார்க்குறது, இல்லை உங்களுக்கு தேவையான மாதிரி யூசர் நேம் அந்த Facebook ஹேண்ட்லர் எப்படி நீங்கள் செட் பண்ணணும் அப்படிங்கிற விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நார்மலாக உங்களுடைய Facebook ஆப் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு லாகின் பண்ண உடனே உங்களுக்கு ரைட் சைடு கார்னரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் உங்களுடைய ஃபேஸ்புக்குடைய ஹோம் பேஜில் இருக்கீங்க அப்படின்னா ரைட் சைடு கார்னரில் 3 டாட் சிம்பல் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே கீழே செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் ஃபஸ்ட்டே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ண உடனே மெட்டா அக்கௌண்ட் சென்டர் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டிஸ்ப்ளே வரும். அதை நீங்கள் ஓப்பன் பண்ணணும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல இப்போ மதன் இருக்க பாருங்கள். என்னுடைய அக்கௌண்ட் மதன் அப்படிங்கிறனால மதன் நீங்கள் டிஸ்ப்ளே ஆகுது. ரைட் சைடு ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் உங்களுடைய இந்த லாகின்ல என்ன நேம் வச்சுருக்கீங்கிறது டிஸ்ப்ளே ஆகும். மறுபடியும் இந்த ஏரோ மார்க்கை டச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நேம், யூசர் நேம், ப்ரொஃபைல் பிக்சர், அவதார் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு டிஸ்ப்ளேல வந்திருக்கும். இதில் அந்த யூசர் நேம் அப்படின்னு சொல்லி இருக்குது பாருங்கள், அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய Facebook ஐடியோடைய யூசர் நேம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு டிஸ்ப்ளேல வருது பாருங்கள். இப்போ நான் வந்து மதன்குமார் 1009 அப்படின்னு செட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இன்னும் நீங்கள் வந்து இந்த இடத்துல யூசர் நேம் நீங்கள் செட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் காமிக்காமல் செட் யுவர் யூசர் நேம் அப்படின்னு சொல்லி காமிச்சிருந்துருக்கும். அந்த இடத்துல இப்போ சப்போஸ் உங்களுடைய பேர் என்னவோ உங்களுக்கு தேவையான மாதிரி ஒரு யூசர் நேம் ஈஸியாக ஃபைண்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ ராஜேஷ் கண்ணன் அப்படின்னா ராஜேஷ் கண்ணன் 1514 1516 அந்த மாதிரி நம்பரோடு சேர்ந்து கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யூசர் நேம் யாருமே இன்னும் எடுக்காமல் இருக்கிறாங்க அப்படின்னா யூசர் நேம் அவைலபிள் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு உங்களுக்கு இந்த நேமை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போது சப்போஸ் ஆல்ரெடி நீங்கள் செட் பண்ணியிருக்கிற நேம் வந்து ஜஸ்ட் ஒரு ரேண்டம் நம்பர்ஸாக இருக்குது அப்படின்னா நீங்கள் வேணும்னாலும் உங்களுக்கு எந்த டைம் வேணாலும் நீங்கள் உள்ளே போயிட்டு உங்களுடைய யூசர் நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தான். இப்போ யாராவது இன்னும் யூசர் நேம் செட் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீன் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி யூசர் நேமுக்கு மட்டும் நீங்கள் டைப் பண்ண அந்த யூசர் நேம் அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்ப்ளே ஆகும். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி யூசர் நேமை நீங்கள் டைப் பண்ணும்போதே அவைலபிளாக இருக்கா இல்லையாங்கிறது உங்களுக்கு கீழே காமிச்சிடும். நான் இந்த மாதிரி யூசர் நேம் செட் பண்ணியிருக்கேன். டன் அப்படின்னு சொல்லி கொடுத்த உடனே இந்த யூசர் நேம் சேவ் ஆகிடும். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய ஃபேஸ்புக்குடைய யூசர் நேம் மேலே என்ன டிஸ்ப்ளே இருக்கோ அதுதான். இதே மாதிரி உங்களுடைய ஃபேஸ்புக்கு நீங்கள் இன்னும் யூசர் நேம் செட் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். இதை தான் நீங்கள் யூசர் நேம் அப்படிங்கிற இடத்துல வந்து SBO சொன்ன மாதிரி மெயில் அனுப்புகிற இடத்துல இந்த யூசர் நேமை மென்ஷன் பண்ணணும். இப்போ இந்த மதன்குமார் 1009 அப்படிங்கிறத இப்போ யாராவது வந்து ஃபேஸ்புக்கில் ஐடி சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இந்த மதன்குமார் 1009 டைப் பண்ணாலே அவங்களுக்கு என்னுடைய ப்ரொஃபைல் வந்து காமிச்சிடும். இதுதான் வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்கிறது. இதை தான் நீங்கள் வந்து SBOக்கு மெயில் அனுப்பும்போது கரெக்டாக செக் பண்ணி பார்த்துட்டு மெயில் அனுப்பணும். இந்த விஷயம் தெரியாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா யூசர் நேம் அப்படிங்கிறது நீங்கள் லாகின் பண்ணும்போது கொடுத்த மெயில் ஐடின்னு நினச்சிட்டு அந்த இடத்துல மெயில் ஐடியவே கொடுத்துட்றீங்க. அப்படி நீங்கள் தர வேண்டாம். உங்களுடைய யூசர் நேம் அப்படிங்கிறது ஃபேஸ்புக்கில் நீங்கள் இந்த இடத்துல தான் பார்க்கணும். மேக்ஸிமம் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஆல்ரெடி வச்சுருந்துருப்பீங்க. இந்த நான் இப்போ சொன்ன செட்டிங்ஸை மறுபடியும் கூட ஒரு டைம் சொல்கிறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. நார்மலாக உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே ஹோம் பேஜ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைடில் இருக்கிற சிம்பிள் கிளிக் பண்ண உடனே கீழே செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். இந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் டிஸ்ப்ளே ஆகும். அதை நீங்கள் டச் பண்ணிக்கோங்க. இதில் அக்கௌண்ட் சென்டர் அப்படிங்கிறது தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அதை நீங்கள் எங்கே டேப் பண்ணாலும் உங்களுக்கு இந்த மாதிரி நேம் வந்து ஓப்பன் ஆகிடும். இதில் ப்ரொஃபைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் உங்களுடைய லாகின்காக செட் பண்ண நேம் இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே
உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து மறுபடியும் டச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கேட்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் நேம், யூசர் நேம் அப்படிங்கிற 2 ஆப்ஷன் இருக்கும். யூசர் நேம் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுடைய ஃபேஸ்புக் ஹேண்ட்லர். அதை நீங்கள் டச் பண்ண உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் செட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நேம் காமிக்கும். அந்த நேம் உங்களுக்கு டைப் பண்ண சிரமமாக இருக்குது, கன்வீனியன்ட்டாக இல்லைன்னா, நீங்கள் இதை டச் பண்ண உடனே நீங்கள் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு தேவையான மாதிரி நேமை செட் பண்ணிக்கலாம். இதில் என்ன ஸ்பெல்லிங், என்ன நம்பர்ஸோடு கொடுத்துருக்கீங்களோ இதே தான் உங்களுடைய யூசர் நேம் அப்படிங்கிறத நீங்கள் மெயில் அனுப்பும்போது கரெக்டாக கொடுக்கணும். சப்போஸ் இன்னும் பண்ணாமல் இருக்கீங்கன்னா இதை பண்ணிவிட்டு டன் அப்படின்னு கொடுத்துட்டு இந்த யூசர் நேமை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏற்கனவே இருக்கிற யூசர் நேமை சேஞ்ச் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரு டைம் டன்னு கொடுத்துக்கோங்க. இந்த வீடியோவில் இருக்கிற தகவல்கள் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.